அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷபா அகாடமிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 10 பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுங்க. பாருங்கள், மத்திய அரசு அறிவித்த எந்த திட்டத்தின் மூலம் 1 கோடி வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொறுத்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்போ வீடுகளில் சன் மூலமாக நம்ம என்னதுங்க எலக்ட்ரிசிட்டி கெயின் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் தான். எவ்வளவு வீடுகள் டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 1 கோடி வீடுகளில், சரிங்களா. அப்போ அந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா. அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளவு மின்சாரம் தயாரிக்கிறதா டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய வகையிலான ஒரு திட்டம், சரிங்களா. அப்போ இதுக்கு ஒரு மானிய தொகை கொடுக்குறாங்க. இப்போ சோலார் பேனல்களை பொருத்தணும் இல்லைங்களா வீட்டில், அதுக்காக என்ன கொடுக்குறாங்க, மானிய தொகை கொடுக்குறாங்க. பாருங்கள், 1 கிலோவாட் வரை திறனுள்ள சோலார் பேனல்களை பொறுத்து மானியம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரூபாய் 30,000 கொடுக்குறாங்க. 2 கிலோவாட்னா ரூபாய் 60,000. 3 கிலோவாட் அல்லது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000. இதில் மெயினாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த திட்டத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா கடைசி அதாவது தொகையுடைய அந்த லிமிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 தான், சரிங்களா. அதாவது தொகையுடைய உச்ச வரம்பு, சரிங்களா. அப்போ இந்த திட்டத்துடைய மானியத்தில் உச்ச வரம்பு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 78,000 வரைக்கும், ஓகேங்களா. அதாவது அந்த கிலோவாட்டில் சில இடத்துலலாம் என்னதுன்னா இது வரைக்கும் கொஞ்சம் சின்ன வேல்யூலாம் மாறலாங்க. ஆனால் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க 1 கிலோவாட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000, 2 கிலோவாட்டுக்கு 60,000, 3 கிலோவாட் அல்லது அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதுங்க 78,000. அப்போ உச்ச வரம்பான ஒரு மானிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78,000, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 37வது சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை திருவிழா எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா. சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை திருவிழா எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஹரியானா. இந்த கலை கலாச்சாரம் பண்பாடு சம்பந்தமான திருவிழாக்கள்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. 37வது சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை திருவிழா ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் நடந்துச்சு. இன்னொன்று பாருங்கள், தேசிய பழங்குடியினர் விழா 2024 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். தேசிய பழங்குடியினர் விழா எங்கேங்க நடந்துச்சு, டெல்லியில் நடந்துச்சு, சரிங்களா. பழங்குடியினருக்கான திட்டம் தமிழக அளவில் என்ன திட்டம் பார்த்தோம், தொல்குடி திட்டம்னு ஒன்று பார்த்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண திட்டம் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, பிரதமரின் ஜன்மன் திட்டம். 2 திட்டத்தையும் மறந்துடாதீங்க, திருப்பி போய் ரிவைஸ் பண்ணுங்க, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் பத்திரம் தொடர்பான ஒரு இன்ஃபர்மேஷனுங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்த தேர்தல் பத்திரம் திட்டம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? அப்போ தேர்தல் பத்திரம் சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ அந்த தேர்தல் பத்திரம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருச்சு, அந்த திட்டத்தை ரத்து பண்ணிருச்சு. அப்போ அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த திட்டத்தின்படி என்ன பண்ணணும்னா, பாரத் ஸ்டேட் வங்கி சார்பில் ரூபாய் 1000 தொடங்கி ரூபாய் 10,000, ரூபாய் 1,00,000, ரூபாய் 10,00,000, ரூபாய் 1 கோடி என பத்திரங்கள் வெளியிடப்படும். அப்போ எந்த பேங்க் மூலமாக தேர்தல் பத்திரம் வெளியிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் பேங்க் தான். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. இந்த அமௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரங்களை வெளியிடுவாங்க, ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாங்களா. பாருங்கள், தனிநபர் நிறுவனம் என யார் வேண்டுமானாலும் இதை வாங்கி தங்களுக்கு விருப்பமான கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம். அப்போ இந்த தேர்தல் பத்திரத்தை தனிநபராக இருந்தாலும் சரி, நிறுவனம் யாருனாலும் சரி வாங்கி தனக்கு பிடித்த கட்சிகளுக்கு என்ன கொடுக்கலாம், நன்கொடை கொடுக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது என்னன்னு பாருங்கள், இதை பெரும் கட்சிகள் 15 நாட்களுக்குள் பத்திரத்தை பணமாக மாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த தொகை பிரதமர் நிவாரண நிதியில் சேர்க்கப்படும். அப்போ நம்ம ஒரு கட்சிக்கு விருப்பப்பட்டு ஒரு கட்சிக்கு நன்கொடை கொடுத்துட்டோம், அந்த பத்திரத்தை கொடுத்துட்டோம். அந்த பத்திரத்தை கொடுத்ததில் அந்த 15 நாளுக்குள்ளே என்ன பண்ணணுங்க, அதைய பணமாக மாற்றணும் அந்த கட்சியில் இருக்கணும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா அந்த தொகை எதில் இங்கே சேர்க்கப்படும், பிரதமர் நிவாரண நிதியில் சேர்க்கப்படும், ஓகேங்களா. இதெல்லாம் கேட்கலாம், எந்த ஃபண்டில் இதை சேர்ப்பாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாட்களுக்குள்ளே அதை பணமாக மாற்றணும் அந்த மாதிரியும் கேட்கலாம், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ இது என்னதுன்னா அந்த தேர்தல் பத்திரம் திட்டத்துக்கான இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா. அப்போ இந்த திட்டம் 2018 தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த 2018க்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பாருங்கள். இத்திட்டம் அறிமுகமாவதற்கு முன்
ரூபாய் 20,000க்கு அதிகமான நிதியை அரசியல் கட்சிகள் நன்கொடையாக பெற்றால் அவற்றின் விவரத்தை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். அப்போ இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படின்னா 20,000க்கு மேலே ஒரு கட்சி நன்கொடை வாங்குச்சுன்னா அதை வெளிப்படையாக என்ன பண்ணணும், குறிப்பிடணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இத்திட்டம் அறிமுகமாவதற்கு முன் எந்த ஒரு கார்ப்பரேட் நிறுவனமும் தங்கள் மொத்த லாபத்தில் 7.5% அல்லது வருவாயில் 10% அதிகமான நிதியை அரசியல் கட்சிகளுக்கு அளிக்க அனுமதி கிடையாது. புரிஞ்சுதுங்களா. இத்திட்டம் அறிமுகமாவதற்கு முன் என்னதுங்க, எந்த கார்ப்பரேட் நிறுவனமாக இருந்தாலும் சரி தங்களுடைய மொத்த லாபத்தில் 7.5% அதிகமாகவும் தன்னுடைய மொத்த வருவாயில் 10% அதிகமான நிதியை அரசியல் கட்சிகளுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, அளிக்கக்கூடாது. அதற்கான பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தேர்தல் பத்திரம் திட்டம் 2018 அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் யார் கொடுப்பாங்க, பாரத ஸ்டேட் வங்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா. SBI கொடுப்பாங்க. சரிங்களா. அவங்கக்கிட்ட இருந்து யார் வேணாலும் தனிநபரோ நிறுவனமோ வாங்கி அது என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக நம்ம கொடுப்போம். அந்த கட்சி என்ன பண்ணணும், 15 நாட்களுக்குள்ளே பணமாக மாற்றணும். பணமாக மாற்றலை அப்படின்னா பிரதமர் நிவாரண நிதிக்கு போயிடும். சரிங்களா. அப்போ இந்த திட்டம் அறிமுகமாவதற்கு முன் எப்படி இருந்துச்சுன்னா 20,000க்கு அதிகமான நிதியை நன்கொடையாக பெற்றாலே அதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும். இன்னொன்று என்னது, கார்ப்பரேட் நிறுவனம் என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய மொத்த லாபத்தில் 7.5% அல்லது வருவாயில் 10% அதிகமாக நிதியை அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கக்கூடாது. ஓகேங்களா. ரொம்ப முக்கியமானதுங்க. மெயின்ஸில் கூட சரிங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவில் அந்த மாதிரி கேட்கலாம். ப்ரிலிம்ஸில் என்ன கொடுக்கலாம், ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். செவ்வாய் கிரகத்துக்கு 2வது முறையாக இஸ்ரோவால் அனுப்பப்பட உள்ள செயற்கைக்கோள். ஆல்ரெடி நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்பிச்சிருப்போம், மங்கள்யான் சொல்லிட்டு. இப்போ 2வது முறையாக அனுப்ப போகிறோம். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பேர் மங்கள்யான் 2. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள். இந்தியாவின் மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை எங்கு திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை எங்கேங்க, ஜம்மு காஷ்மீர். இதே மாதிரி ஒன்று பார்த்தோம், மிக நீளமான கேபிள் பாலம் எங்கே திறந்து வைக்கப்பட்டது, எங்கே உள்ளதுன்னு பார்த்தோங்க, குஜராத்லேன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா. அப்போ இந்த மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை எதை இணைக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா உதம்பூர், ஸ்ரீநகர், பாரமுல்லா இந்த பகுதிகளை இணைக்கும் வகையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அப்போ மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை அப்படின்னா அதனுடைய நீளம் தெரியணும் இல்லைங்களா. 12.77 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாதை, இதற்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க, T50. அப்போ T50 அப்படிங்கிற சுரங்கப்பாதை, ரயில் சுரங்கப்பாதை எங்கே உள்ளது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஜம்மு காஷ்மீர். அப்போ பார்ட் 10 சரிங்களா, பார்ட் 10 நமக்கு பிப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இது வரைக்கும் ஒரு 50 இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். 50 இன்ஃபர்மேஷனுங்கிறது அதிகமாக கூட இருக்கலாம், 60-70 இன்ஃபர்மேஷன் கிட்ட கூட நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. ஒரு மந்த்துக்குடைய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம 10 பார்ட்டாக என்ன பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம 10 பார்ட்டாக அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு 50 இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அப்பப்போ பார்த்து என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த பார்ட்டுக்கான ஒரு ரிவிஷன் பார்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரதம மந்திரி சூரியோதய யோஜனா திட்டம் என்னதுங்க, வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொருத்தக்கூடிய ஒரு திட்டம். 40,000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டம். அந்த அமௌண்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது 37வது சூரஜ்குண்ட் சர்வதேச கைவினை திருவிழா ஹரியானாவில். தேசிய பழங்குடியினர் விழா எங்கேங்க, டெல்லியில் நடந்துச்சு. அடுத்தது தேர்தல் பத்திரம் திட்டம் 2018. அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 5 பாயிண்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், செவ்வாய் கிரகத்துக்கு 2வது முறையாக இஸ்ரோவால் அனுப்பப்பட உள்ள செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா மங்கள்யான் 2. அடுத்தது இந்தியாவின் மிக நீண்ட ரயில் சுரங்கப்பாதை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், T15 நம்ம இதை சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.